வணக்க மக்களே, இந்த வாரம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே வர்ற வாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யார் யார் வர்றதுக்கு நீங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணியிருக்கீங்க. முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, சுனிதான் வர்ஷினி வெங்கட் வந்திருக்காங்க. இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்சாலும் நான் டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன். ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வரக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸில் யார் வரணும் நீங்கள் அவரோட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் யார் வரணும், வந்தால் என்ன நடக்குங்கிறத ஃபைனலாக சொல்கிறேன், சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ முதல்ல இன்னைக்கு காலையிலே வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரோமோ ஒன்றில் பார்த்த மாதிரி வர்ஷினி வெங்கட் அண்ட் சுனிதா 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ வந்த உடனே நேராக போய் அந்த நேற்று வச்ச போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. வர்ஷினி வெங்கட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் வர்ஷினி வெங்கட் பெருசாக எதுவும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. முத்துக்குமரனுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசினாங்க. அந்த பவித்ரா கேப்டன் விஷயத்தில் ஏன் விட்டு கொடுத்தீங்க, அது நான் முத்துக்குமரன் அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வர்ஷினி வெங்கட் முத்துக்குமரனுக்காக பேசியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் வர்ஷினி வெங்கட் வெளியில் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போய் அதை எப்படி அவங்க காட்ட போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சுத்தமாக புரியல, சரிங்களா? ஸோ அதே மாதிரி சுனிதா, சுனிதா நீயாமா பேசுகிற அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முத்துவை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், முத்துவை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, முத்து நீ நல்லா தான் கேம் விளாட்ற, ஒரு சில இடங்களில் ஒன்றுக்கிட்ட ஒருத்தவங்க வராங்க, நீ அவங்க உன்னோடைய ஐடியாஸை கொடுக்கறது மூலியமா உன்னுடைய ஓட்டை நீ ஸ்ப்ளிட் பண்ணிடுற, அதை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே தனியாக சொன்னாங்க முத்துக்கிட்ட. அப்புறம் வெளியே வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஜாக்லின்கிட்ட பேசும்போது, ஜாக்லின் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி தான் அந்த இடத்துல தான் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. நேராகவே சொல்லிட்டாங்க, ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ளே தனியாக விளையாடுவோன்னு சொன்னது நீ தான், ஆனால் இப்போ உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு கடைசியாக முத்துவை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ உனக்கு புரியுதா எதுக்கு உன்னோட ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு சொன்னோன்னு உனக்கு புரியுதா, உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட கேம் ஸ்ட்ராட்டஜியை மொத்தமாக போட்டு உடச்சி விட்டாங்க அப்படி தான் சொல்கிறோம் சுனிதா, சரிங்களா? ஸோ அடுத்ததாக விஜய் விஷாலை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. விஜய் விஷால் அங்கேருந்து வந்து வந்தவங்களை வாங்கலாம் கூப்பிடல, அங்கேருந்து வந்தவங்க என்ன பண்ணாப்புல அப்படின்னா, வாங்க வாங்க டக்குன்னு போய் எல்லாரும் ஒரு ஆள் பாத்ரூம் கழுவுங்க, ஒரு ஆள் கிச்சன் டீம் வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாப்புல, வெசல் வாஷிங் போங்க அப்படின்னு சொன்னாப்புல போல். அதுக்கு நேரம் நாங்களாம் நல்லா தானே கேம் விளாடும், இங்கே என்னமோ எழுதி வச்சிருக்கேன் எனக்கு கேம் விளாட தெரியலன்னு போட்டு, அதாவது விஷால் நேற்று போட்டார் சுனிதாவுக்கு, உனக்கு விளையாடவும் தெரியல, வராதுன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? ஸோ அதுக்கு விஷாலுக்கு இவங்க சுனிதா வந்து விஷால்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன போட்டு வச்சிருக்கலடா, அப்போ நீ என்ன பண்ண, 2 பொண்ணுங்களோட ஜாலியாக கேம் விளையாண்ட போல இருக்கே, 2 பொண்ணுங்களை மாற்றி விளையாண்ட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் முடிஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இவங்க எப்படி முத்துக்குமரனுக்கு எகென்ஸ்டாக விளையாட போகிறாங்களா? ஏன்னா வந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு நெகட்டிவாக எதுவுமே சொல்லலை, பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நெகட்டிவ் மீன்ஸ் ரொம்ப அடித்த மாதிரி சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு டிப்பு கொடுக்குற மாதிரி, உன்னோட ஓட்டை வந்து விட்டுறாதான்னு சுனிதா சொல்கிறாங்க. அவங்க வர்ஷினி வந்துட்டு முத்துக்குமரன் இப்படி விளையாடுற ஆள் இல்லை, இப்படியா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய இந்த இது வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாருக்கா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டது இல்லையா? ஸோ அதை வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆர்னோ உள்ளே வரணும், டேய் ஜால்ராஸ் அப்படின்ட்டு போனாப்புல, போய் ஒரு ஹைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாப்புல. ஸோ அந்த ஆர்னோ வந்து திருப்பி உள்ளே வரணும். ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இதில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ ஆர்னோ திருப்பி உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்கள் யாருக்கு வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.